Hi friends, welcome to High Foods. இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ரெசிபி அவல் உப்புமா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செய்ய போகிறோம். சட்டுன்னு ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். வயசானவங்க இல்லை ஆஃபீஸ் கோவர்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான ரெசிபி தான். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஹை ஃபுட்ஸில் நீங்கள் கருப்பு கவுனி அவல், மாப்பிள்ளை சம்பா, ரத்தசாலி அவல், பூங்கார அரிசி அவல் எந்த அவல் வாங்கினாலும் 200 கிராம்ஸ் அளவுக்கு அவலை ஒரு பவுலில் சுடு தண்ணி இல்லாமல் நார்மலான தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க 90% வாட்டரை அந்த அவலே அப்சர்வ் பண்ணிங்க. மீதி உள்ள வாட்டரில் அந்த தண்ணியை வடிச்சிருங்க. ஸோ அந்த அவலையும் வாஷ் பண்ண மாதிரி இருக்கும், நல்ல மணல் மாதிரி இருக்கும். நீங்கள் எக்ஸஸ் வாட்டர் ஊற்றிட்டா அவல் குழஞ்சிரும் அப்படின்ற பயம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணாம். ரெசிபிக்குள்ளே போல வாங்க. இன்றைக்கி கடுகு உளுந்தெல்லாம் போடாமல் நம்ம கொஞ்சமாக எண்ணெயை பேனில் ஊற்றிட்டு கிராம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டை, 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். 2 பேருக்கான அளவு சொல்கிறேன். ஹாஃப் வெங்காயம் மட்டும் போட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டும் ஹை ஃபுட்ஸோட பசு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பசு மஞ்சள் தூள் நம்ம ஹை ஃபுட்ஸில் விற்கிறது சமைக்கிற மஞ்சள் தான். நம்ம இந்த பாடியில் பூசுகிற மஞ்சள் விற்கிறது கிடையாது. ஸோ இந்த பசு மஞ்சள் தூளோட பச்சை ஸ்மெல் போனதும் பொடிசாக கட் பண்ண 1/4 உருளைக்கிழங்கு இல்லை ஹாஃப் உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு சேர்க்கறது தான் இந்த டிஷ்ஷோட டேஸ்டிங்க. தண்ணியெல்லாம் ஊற்றாமல் 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுக்கிட்டோம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஊற வச்ச சிகப்பரிசி ஆர் கருப்பரிசி அவல் எதையாவது நீங்கள் எது வாங்கியிருக்கீங்களோ அதை போட்டுட்டு தேங்காய் துருவல், கொஞ்சமாக கொத்தமல்லி, லெமன் ஜூஸ் போட்டு நீங்கள் நல்ல கிளறி விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால இந்த அவலை ஈஸியாக மென்று சாப்பிட முடியும். நமக்கு நல்ல வாய்க்கு ருசியாகவும் இருக்கும். இது எவ்ரிடே கூட நீங்கள் சாப்பிடலாம். இது கண்டிப்பாக வெயிட் போடாது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஹை கொலஸ்ட்ரால் இருக்குது, ஹார்ட் இஷ்யூஸ் இருக்குது, இந்த ட்ரிபிள் வெசல் பிளாக், ஏஞ்சியோ பண்ணவங்க, இந்த மாதிரி எல்லாருமே அவல் சார்ந்த ரெசிபி சாப்பிடலாம். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். எப்போவுமே லோ சுகர் உள்ள ஐட்டம்ஸ், அதாவது உங்களோட ரத்த சர்க்கரை அளவுகளை ஏற்றாத உணவுகள், உங்களுக்கு சுகர் இருக்கோ இல்லையோ, இந்த மாதிரி ஃபுட்ஸை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கிட்னி, லிவர், ஐஸு, ஹார்ட்டு இதில் உள்ள ரத்த குழாயில் போய் எக்ஸஸ் சுகர் படியாது. நம்ம சுகர் சார்ந்த உணவுகளை அதிகமாக உள்ளே போடும்போது எக்ஸஸ் சுகர்லாம் இந்த ரத்த குழாய்களில் போய் படிக்கிறதுனால தான் சுகர் உள்ளவங்களுக்கு மேக்ஸிமம் கொலஸ்ட்ரால் போன்ற நோய் இருக்குது, சீக்கிரமாக ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஸோ நம்மக்கிட்ட டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் நிறையவே இருக்குது. ஆவாரம் பூ டீ பவுடர் தண்ணியில் காய்ச்சி குடிக்கலாம். முடவாட்டு கால் கிழங்கு சூப் மிக்ஸ் இருக்குது. அப்புறம் தோசை மிக்சஸ் வெரைட்டிஸில் மில்லட் தோசை மிக்ஸ் இருக்குது. 4 வகையான சிறுதானிய சேர்த்து செஞ்ச தோசை மிக்ஸ், மில்லட் ஃப்ளேக்ஸ், இது ஆல்மோஸ்ட் முஸ்லீம் மாதிரி இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் விற்கிறாங்களே கடையில், அந்த மாதிரி ராகி தோசை மிக்ஸ் இருக்குது. பார்லி பாட்ரேஜ் இருக்குது. சிவப்பு சோளம் தோசை மிக்ஸ் இருக்குது. நவா ரைஸ் பாட்ரேஜ் மிக்ஸ், இதை லஞ்சு கூட சாப்பிட்லாம். தல்பீனா இருக்குது. பூங்கார அரிசி போட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும். உங்கள் கிட்னியும் லிவரையும் காப்பாற்றிக்கணும்னா நம்ம ப்ராடக்ட்ஸ் எப்போவே ஆர்டர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.